இது போல் தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க இது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு, லவங்கம், பட்டை, ஒரு ஏலக்காய். சிறுசன் நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும். ஒரு 2 பல்லு பூண்டு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வேகவும் தேவையில்லை, வதங்கின மாதிரி இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் தக்காளியாகவும் இருக்கலாம். அப்போ தான் தக்காளி குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. ஒன்று அப்படியே இருக்குது. இந்த டைமில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. இது நல்லா வதங்கினே இருக்கா. இந்த கொஞ்ச நேரம் இருக்கா. நம்ம போய் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகாய் எதுக்கு போடுறோன்னா, நம்ம மிளகாய் பொடி வந்து கம்மியாக போட்டிருக்கோம். அது காரத்துக்கு கொஞ்சம் நம்ம போடலாம். இது இப்போ நான் அரைச்சின்னு வந்துடுறேன். தக்காளி நல்லா மசிச்சு வந்துடுச்சு பாருங்கள். ஒன்று முழு தக்காளியாகவும் இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு இதை ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குருமா. இது ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா திக் ஆகிடுச்சு. நீங்கள் வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட டக்குன்னு சப்பாத்தி செஞ்சோமா, இல்லை தோசை ஊற்றணுமா, இது போல் குருமா வச்சுக்கலாம். சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழையை நல்லா அப்படி தூவிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாதாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.